ஹாய் ஒருவன். ஸோ ஹாய் ஒருவன் சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேரண்ட்ஸ்க்கு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு வணக்கம். என்னென்னா பார்த்திங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் 2 March 3 March 3 அண்டு March 5 11th. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு வாரம் கூட சரியாக இல்லை. ஸோ நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் பேரண்ட்ஸ் ஏமாத்துறதோ இல்லை டீச்சர்ஸ் ஏமாத்துறதோ மேட்ரு கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்கீங்களா, அதுதான் இப்போ முக்கியம். ஏமாத்துறதுனா என்னென்னா, பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க படிச்சுட்ருக்காங்க, டியூஷன் கிளாஸஸ் போய் படிக்கிறாங்க, இல்லை வீட்டில் படிச்சுட்ருக்காங்க, ரூமில் படிச்சுட்ருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம பக்கத்தில் ஃபோன் வச்சு நோண்டுறதோ இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு வெளியே போகிறதோ இல்லை ஏதாவது தேவையில்லாத ஒன்றுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட தான் செய்யுது. ஸோ இது போக வைக்கிறதுக்கான வழிகள் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போது அதெல்லாம் இப்போ பேச்சே கிடையாது. உங்கள் மார்க் தான் உங்கள் லைஃப். பிகாஸ் 12th மார்க் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாத்தோட அதுதான் இம்பார்ட்டன்ட். ஜேஇ, விஐடி, அமிர்தா, நீ என்ன வேணால் எழுதிக்கோ. பட் ஆனால் 12th மார்க்கை வச்சு தான், அந்த அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது இப்போ உனக்கு புரியாது. 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் முடியும். 12th மார்க் வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு புரியும். 11th ஸ்டாண்டர்டு ஏன் முக்கியம்னா, 11th ஸ்டாண்டர்டு முக்கியமா அப்படின்னு நினச்சி படிக்கிறீங்க. 11th ஸ்டாண்டர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் பேசிக். நீ கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஒரு சில விஷயங்களாவது கற்றுக்கிட்டு போ. நீ பாஸ் பண்ணுறதெல்லாம் மறுவேளை. ஒரு சில விஷயங்களாக கற்றுக்கோ. இது என்னுடைய அட்வைஸ். எனக்கு 12th ரொம்ப கஷ்டப்படுவேன். இதெல்லாம் 11th ரொம்ப முக்கியம். ஸோ 11th எப்படி பாஸ் பண்ணலாம், 11th என்ன மாதிரி சொல்லி படிக்க வைக்கலாங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு முக்கியமாக சொல்கிறது டைம் இல்லை. ஸோ நாளையோட உங்களுடைய மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பயணத்தை முடிச்சிருங்க. ஓகேயா? ஸோ பென்சில், ரப்பர், ஸ்கேல், ப்ரோ சர்க்கிள் அண்ட் கேட்ரிட்ஜ் அந்த கேட்ரிட்ஜ் பேனாவோடது, பென்சில் 0.7 பென்சில், அதோட டிப்பு இதானே யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா? ஓகே, ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷம். பட் ஒரு பால் பாயிண்ட் பென்னும் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எரேசர் நல்ல எரேசராக வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இங்க் ரப்பர் வேண்டாம். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இது வேண்டாம், அது பேர் என்ன, மார்க்கர் அண்ட் ஒயிட்னர், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனால பேப்பர் நாஸ்தி ஆயிரும். ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் குவார்ட்டர்லி அண்ட் ஆஃப் இயர்லி அண்ட் ரிவிஷன், இந்த எக்ஸாமுக்கு வந்த கொஷின் பேப்பர்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் நிறையா வருது, நீங்கள் அடிச்சிங்கனாலே வருது. இல்லை தெய்வா பப்ளிகேஷன்ஸில் வருது. இல்லை மாடல் Q&A புக் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸை வச்சு 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி தயவு செய்து எல்லா கொஷின்ஸும் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள். சார் இது மட்டும் செக் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம், அதையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இதையும் செக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். 100%ல் 50லேருந்து 60% வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் லாஸ்ட் மினிட்டில் எந்த ஒரு பேனிக்கும் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. உங்கள் மனசில் ஃபுல்லாக ஆண்டவனோட நினைப்பும் அண்டு அம்மாவோட ஆசீர்வாதமும், அம்மா அப்பா 2 பேர்த்தோட ஆசீர்வாதமும், அண்ட் டெய்லியும் ப்ரே பண்ணுங்கள். இதுதான் உங்கள் மனசில் இப்போ இருக்கணும். அண்ட் ப்ளஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் தயவு செய்து இப்போதைக்கு உங்களுக்கு எந்த நான்வெஜ் ஐட்டமும் அண்ட் என்ன வெளியவும் நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு மீன் சாப்பிடுங்க, நல்லது தான். பட் இந்த சிக்கன் மட்டும் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஹீட். ஸோ இதெல்லாமே என்னோடய வேண்டுகோள். இங்கே ஏதாவது நான்வெஜ் எஸ்கஸாக எடுத்து வயிறை கலக்கி, இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு, இல்லை குடலில் பிரச்சனை, இல்லை அஜீரணமாக, ஸோ இந்த மாதிரி ஏதாவது எதுக்கு தேவையில்லாமல் படிக்க முடியாது ரொம்ப நேரம் உட்காந்து. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வெளியில் சாப்பிடாது. எத்தனை வாட்டி சொல்கிறது, வீட்டில் நீ என்ன கொடுத்தாலுமே சாப்பிடு, தப்பில்லை. நிறைய தண்ணி குடி, படிக்கும்போது பக்கத்தில் தண்ணி வை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, எனக்கு புரியுது. இன்றைக்கி கூட நம்ம சொல்கிறது, நம்ம டியூஷன் கிளாஸஸு கூட பசங்கள்லாம் வெளியே போகிறாங்க, வர்றாங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்க.
ஸோ இது வந்து அவங்க அடிப்படையில் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. என் பசங்களை எப்படி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 80% ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. நான் அடித்து சொல்லுவேன். வெளியே போகிறது, விளையாடுறது, கேம்ஸு, இல்லை வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ தயவு செய்து இந்த 28 நாள் இந்த பயணத்தை, மார்ச் பயணத்தை அண்டு பிப்ரவரி இந்த லாஸ்ட் 2 நாள் எப்படி விட்றாத. உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும் தவிர உன் பேரண்ட்ஸோ இல்லை நானோ இல்லை டீச்சர்ஸோ வந்து எக்ஸாம் எழுத மாட்டாங்க. நீ நினச்சா மட்டும்தான் அந்த ட்ரீம் மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக உன்னால் முடியும், ஜெயிக்க முடியும். இது ரொம்ப 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 உண்மையான விஷயம். அந்த ஆண்டவன் அருள் உங்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதை தவிர நீங்கள் வந்து மனசில் எதுவுமே நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிடு. உன் வாழ்க்கையில் இது பெரிய விஷயம். சார் என்ன சார் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க? ஏன்னா 12th மார்க்கு வந்ததுக்கப்புறம் தான், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீ ஃபீல் பண்ணுவேன், நான் படிக்கலை, நான் வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கலை அப்படிங்கிறது நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதை ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் படிச்சிரு. நான் பிளான் போடுறது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எல்லா மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மக்கு வேளாண் வேறு கொடுத்துறேன். பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொடுத்துறேன். கம்ப்யூட்டர் மட்டும் தான் கொடுக்கல. அண்ட் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட். பயப்படாதீங்க. இன்றைக்கி 25 தான் ஆகுது. நாளைக்கு இல்லை நாளானைக்குள்ளே நான் போட்டுறேன். சார் இப்போவே படிக்க ஆரம்பிச்சேன். இப்போவே நீங்கள் படிக்கணும்னா ஹாஃப் ஏலிக்கு நான் போட்ட வீடியோவை எடுத்து பாருங்கள், போதும். நான் வந்து உங்களுக்கு நாளானைக்கு தமிழ் வீடியோ நான் போட்டுறேன். எந்த அர்ஜென்சி இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் எதாவது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அதை உட்காந்து படிங்க. ஏதோ 1 மார்க் படிக்காமல் இருப்பீங்க, ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்காமல் இருப்பீங்க. அந்த மாதிரி இங்கிலீஷு இப்போதைக்கு நீங்கள் வந்து போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்க வேண்டாம், என்னோடய அபிப்பிராயம். அண்ட் பயாலஜி படிக்கலன்னா படிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயத்தில். இந்த மாதிரி முக்கியமான ஒரு சினாரியோ, ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரேயர். அதை விட்டுறாத. அண்ட் காலையில் எல்லாத்தையும் 5 மணிக்கு நான் எந்திரிக்க சொல்லி எவ்வளவோ நான் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் எந்திரிச்சிக்க மாட்டேங்க. இனியாவது எந்திரிப்பீங்களா? இந்த ஒரு மாதம் உங்கள் பேரண்ட்ஸ்க்காக அண்டு உங்கள் குடும்பத்தோட சிச்சுவேஷன் மாறுறதுக்காக நீங்கள் மாறிதான். உங்கள் லைஃப் இப்படி இருக்கிற லைஃப் மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் மார்க் எடுக்கணும். நீங்கள் பெரிய ஒரு காலேஜில், ட்ரீம் காலேஜில் போய் படிக்கணும்னு தான் என்னோடய ஆசை. ஸோ தயவுசெய்து அந்த இதை எதுவுமே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இது அட்வைஸாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறது ஒரு வார்னிங், அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் அ வார்னிங். தயவுசெய்து இந்த மாதிரி அந்த அனலைஸ் பண்ணி, அந்த கொஷின் பேப்பரெலாம் அனலைஸ் பண்ணி இவ்வளவும் பாருங்கள். எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவசரம். நம்ம ரீல்ஸ் பார்த்தா தான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கிறேன், அதுக்கு வியூஸ் போகுது. இல்லை நான் சொல்லலை, பையன் அங்கே நான் காமெடியாக பண்ணி ஏதோ ஒரு 5 மார்க் போடுறேன், அப்போ அங்கே பார்க்குறானா என்னன்னு தெரியல. ஒரு தெளிவான வீடியோ யூடியூப்பில் போடுறேன், எவனும் பார்க்க மாட்றாங்க. அந்த ரீல்ஸில் தான் இருக்காங்க எல்லோரும். ஸோ அதில் பொழுதுபோக்கு பண்ணுறீங்க, தப்பே கிடையாது. நீ எக்ஸாம் முடிஞ்சு பண்ணு. இங்கே பாருங்கள், இங்கே நல்லதா கெட்டதான்னு பேசுகிறதுக்கான நேரமும் இப்போ கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ரெடியாகிறதுக்கான நேரம் தான் இது. ஸோ அதனால் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. நாளைக்காவது உங்களுடைய ஸ்டேட்டஸை மாற்றி உங்களுடைய டைம் ஷெடியூல் சார்ட்டை போட்டு கண்டிப்பாக நல்லபடியாக படிக்கிறவங்க உங்களால் ஜெயிக்க முடியும். தமிழ் 27ஆம் மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் 1ஆம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு தமிழ் அண்ட் இங்கிலீஷுமே சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறேன். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிங்க, அது நாளைக்கு போட்டுறேன், 11th 12th. அண்ட் தென் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட், கண்டிப்பாக அவனுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அண்ட் ஆல்சோ அவங்ககிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி பேசுங்க. அவனுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு கேளுங்க. எங்கே போகிறான்னு கேளுங்க, எங்கே வர்றான்னு கேளுங்க, அவன் என்ன பண்ணுறான்னு கேளுங்க. எல்லாமே நம்ம கேட்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கும். கண்டிப்பாக அவன் இந்த மாதிரி டைமில் உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க அவங்களுக்கு தேவை, ஆறுதலுக்கு தேவை. கண்டிப்பாக அவனுக்கு பூஸ்டப் கொடுக்கும். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் உங்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட் அவனுக்கு அது தேவையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அவனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட், பையனை போட்டு இப்போ நீங்கள் வந்து திட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ எதுவுமே பண்ணாதீங்க. 1 மாதத்துக்கு அவனை ஃப்ரீயாக விட்டுருங்க. நல்லா படிக்க சொல்லுங்கள், எங்கேயும் விடாதீங்க, நல்லபடியாக படிக்க வைங்க. அண்ட் ஃபோன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரமாக கட்ட வைங்க. சோஷியல் மீடியாவில் எஜுகேஷன் பார்க்குறேன்னு சொல்கிறாங்கன்னா ஓகே, ஒரு அரை மணி நேரம் ஓகே. அண்டு மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம், அதுவும் நீங்கள் ஷெடியூல் போட்டு படிக்கிறத பொறுத்து. அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2 hours 3 hours எல்லாம் யூஸ் பண்ணுறக்கு விடாதீங்க. சொல்லுவாங்க மேக்ஸ் வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோ பார்க்குறேன்னு. ஓகே, பாருங்கள், தப்பில்லை. பட் ஆனால் எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்கள். பட் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தயவுசெய்து தூக்கி எறிஞ்சிட்டு படிக்க வேண்டியது தான். தட்ஸ் இட். டைம் ஆச்சு. இப்போ கூட ஒரு பையன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான்.
என்கிட்ட மேக்ஸ் மார்க் பண்ணி போகணுன்ட்டு. அதெல்லாம் ஒரு 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 டெடிகேஷன் தான். அந்த மாதிரி தான் உங்களை நான் இருக்க சொல்கிறேன். நான் இப்போ வீடியோ போட்டு வரேன் தம்பி, டைம் ஆகும், நீ கிளம்புனா கேட்க மாட்டேறான். இப்போ உட்காந்து நான் மார்க் பண்ணி தான் போகணுன்றது தட் இஸ் அ டெடிகேஷன். நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசுகிறதா மன்னிச்சிடுங்க. அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வீடியோ, அது என்ன சார் கடைசி வீடியோங்கிறீங்க, வீடியோ போட மாட்டீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அட்வைஸ் வீடியோ. நான் அட்வைஸ் பண்ணாதான் எவனுக்கும் பிடிக்காது. அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணு. தேங்க்யூ.